என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. படைச்சாம இயற்கை அவன் பாடுக எல்லாத்தையும் நம்ம மனிதன் வாழறதுக்காக பண்ணதை மனிதர்கள் அழிச்சிட்டு இருக்காங்க. மனிதருக்குள்ளேயே அழிச்சுக்கிறாங்க. அதான் நடந்துருக்கு. இப்போ இந்த பூமின்றது ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கய்யா. ஆமா. ஆனா அந்த அற்புதமான ஒரு பொருளை பாதுகாக்க தவறிட்டோமா? கண்டிப்பா பாதுகாக்க நாம் தவறிட்டோம். ஆனா இந்த கொரோனா பீரியட் எல்லாம் இயற்கையா தானே அது சீரழிஞ்சு சீர்படுத்திக்குது. நாம பண்ண வேணாம். இப்போ அந்த கங்கையில எத்தனையோ கோடி ரூபாய் செலவு பண்ண சுத்தம் பண்ண முடியாது. ஆனா அந்த கொரோனா அந்த 3 வருஷத்துல எல்லாம் வீட்டுக்குள்ள முடங்கி உட்காந்தோடனே தானே சுத்தப்படுத்திக்கிச்சான். தானே அந்த மாதிரி இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு நோவு வருதுன்னு வச்சுங்க. நீங்க அதுக்கு அந்த நோவுக்கு தகுந்த மாதிரி 1 நாளோ 7 நாளோ 1 மாசமோ தனிமைப்படுத்தி ஒதுங்கிட்டீங்கன்னா அதனால தானே நோய் நல்லாயிடும். ஆனால் நம்ம அதுக்கு டைம் கொடுக்கறதில்ல. ஊசியை போடுறதுக்கு குளுக்கோஸை போடுறதுக்கு எதாவது ஒன்று பண்ணி இப்போ அப்படியே மயக்கிட்டு திருப்பி வேணால் அது திருப்பி பெருசாக வந்துடுறது. நாம தான் அதை இது பண்ணுறதில்ல. அப்போங்க இப்போ நம்ம அந்த உடல் எது நடந்தாலும் அது தன்னைத்தானே ரீவீல் பண்ணிக்கும், தானாகவே பண்ணிக்கும். ஆண்டவன் அதான் படைச்சான். அப்படிதான். அதுக்கு தான் நம்ம உடம்புல லட்சக்கணக்கான செல்கள் இருக்கு. லட்சக்கணக்காக அழுது லட்சக்கணக்காக உருவாகுது, லட்சக்கணக்காக சாவுது, லட்சக்கணக்காக உருவாகுது. இந்த செல் புதுசு இல்லை. நீ பிறந்ததுலேருந்து அது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் சாவுது, திருப்பி புதுசாக உருவாது, சாவுது, புதுசாக உருவாது. அதனால தான் நீ வாழ்ந்துனே இருக்கிறீங்க. அப்படியே இருக்க மாட்டேன் ஒரே மாதிரியே. ஓ சரிங்க. இப்போ அதிகமாக இப்போ கேன்சர், ஹார்ட் அட்டாக் அப்படின்றாங்கய்யா. இப்போ வருது இல்லைங்கய்யா. இப்போ கேன்சர் எந்த மெடிசன் சொல்லாமல் போனால் அது தானாக கிரியா ஆகிருமாங்கய்யா? இல்லை, இது ஒரு விஷயம் சாமி. இது ஐயா என்ன சொன்னார், பணமும் பாவமும் ஒன்றுன்னாரு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த பணமும் பாவம் ஒண்ணும்போது பாவத்தை நிறைய செய்யும் போது தான் பணம் சேரும். பணம் நிறைய சேரும் போது நோய் மாறிடும். நோய்க்கு அனுபவிக்கணும்ல, அப்போ இதை காலி பண்ணுமில்ல. இது நீ செய்கிற அந்த பாவத்தோட விளைவு தான் இந்த நோவெல்லாம். அப்போ அந்த நோவுக்கு இந்த பணத்தை நீ எப்படியெல்லாம் செஞ்சோ அந்த பணத்தை செலவு பண்ணி அதுக்கு நீ செலவு பண்ணிட்டு காணாம போயிடும். அதுலேருந்து அந்த நோயிலிருந்து வெளியே வரும். நோயிலிருந்து வெளியே வர முடியாது. அது நீ செஞ்ச பாவம் தானே. இப்போ நான் செஞ்ச பாவம் தான் நோவாக வருது. அந்த நாங்கள் அனுபவிச்சு தானே கழிச்சு ஆகணும். இல்லை எப்படி கழியும்? சரிங்க. அப்போ நம்ம அது சரிங்க. அப்போ நம்ம தானாக இந்த வியாதி நம்ம ரெடி ஆகுறது அவங்களுக்கு ஆகாது. அப்போ யாருக்கு இந்த வியாதி சரியாகுங்க? இல்லை சாமி, இப்போ நார்மலாக இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிறது அருணகிரிநாதர் மாதிரி ஒரு மோசமான ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க விஷயம். சரிங்க. ஆனால் அவர் குஷ்டமே வந்துச்சு இல்லை. ஆனால் அவர் யோகத்தில் போய் கடவுளை பிடிச்ச உடனே குஷ்டமே நல்லாச்சா இல்லையா? அப்போ அதுக்குள்ள நேரம் காலம் கொடுக்கணும் இல்லை. அந்த மாதிரி யார் கொடுத்தா? இல்லை, யாரும் கொடுக்கல. அப்புறம் என்ன சாமி பண்ணுறது? ஆனால் எல்லாத்துக்குமே பொறுமை அப்படின்ற ஒரு எல்லாமே பொறுத்தார் பூமியாளன்னு சொன்னது அதனால தான். எவ்வளோ பொறுமையாக தன்னைத்தானே தனிமைப்படுத்தி அந்த அளவு அது புத்துணர்ச்சி பற்றி வெளிப்படைஞ்சு வரும். ஆனால் அது டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டைம் கொடுக்க மாட்டேங்க. ஆமாம். அப்போ பிரச்சனை எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குது. நம்மகிட்ட தான் இருக்குது. எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குது. தெளிவாக நம்ம போக அது தெளிவடையும். நம்ம தெளிவடைய விட மாட்டேங்கிறோமே. அதான் அனுபவிச்சுக்கிறோம். இப்போ எல்லாரும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம அந்த தெளிவு வர மாட்டேங்குதாங்கய்யா. எல்லாம் பார்க்கறது கேட்கறதெல்லாம் கேட்டு போகிறோம். அப்போ நம்ம தனிமைப்படுத்தி நம்மளை சிந்திக்க ஆரம்பிச்சோன்னா ஓரளவு விழிப்புணர்வை கிடையலாமா? கண்டிப்பாக தனிமைப்படுத்த உங்களுக்கு மூளை கண்டிப்பாக வேலை செய்யும். நீங்கள் அது இப்படி போனால் அப்படி போகலான்ட்டு உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இறைவனே உள்ளதானே இருந்து இயக்குவான். ஆனால் தனிமைப்பட்ட நம்ம கெட்டதான் நினைக்கிறாங்க. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அதை சாத்தியமாங்க? இப்பெல்லாம் கஷ்டம். நீ இந்த யோகத்தில் தனிமையில் இருக்கிறனா சாதிக்கலாம், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.